எல்லோருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது கணினியின் அடிப்படை. இங்கே கணினி அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னு சொல்வேன்னா அடிப்படை அப்படின்னு தான் சொல்வேன். சரிங்களா? சரி, இங்கே வந்து சாப்டர் 1 பாகம் 1 பாடம் 1 பாகம் 1 உங்களுக்கு எப்படியோ முதல் பாடத்தை பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லியிருக்காங்க. லேர்னிங் அப்ஜெக்டிவ்னா கற்றலின் நோக்கங்கள். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க படித்தலின் நோக்கம் அப்படின்னு சொல்லலை. சரிங்களா? படிக்கிறதுனா வேறு, கற்றுக்கிறதுனா வேறு. படிக்கிறதுனா உட்காந்து அப்படியே வாசிச்சுட்டு போகிறது. கற்றுக்கிறது அப்படின்னா செய்முறையாக ஒரு விஷயத்தை செய்வது. கரெக்டு தானே? நான் மாற்றி சொல்லலன்னு நினைக்கிறேன். சரிங்களா? லேர்னிங் அப்படின்னா கற்றல். ஓகேங்களா? நாம் இங்கே ரீட் பண்ணல, லேர்ன் பண்ணுறோம். அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, எத்தனை முறைனாலும் அதுதான் சொல்வேன். கணினி என்பது கற்றுக்கிறது, அதாவது ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடியது. சரிங்களா? அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிக்கலாக செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் உங்களால் அடுத்தடுத்து போக முடியும். சரிங்களா? சரி, நான் வந்து ரொம்ப ஆழமாக படித்து ரொம்ப ஆழமாலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆழமாக சொல்லுவேன். ஆனால் படிக்கிறது ரொம்ப ஆழமாக இங்கே படிக்க போகிறதில்ல. ஒரு வரியாக. ஏன்னா ஒரு வரியாக படிச்சிடுறேன் இப்போதைக்கு. ஆனால் நீங்கள் இதை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறீங்க இல்லையா, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு வரியாக படித்து நடத்துறதுக்கெல்லாம் ஆள் இருக்க மாட்டாங்க. சும்மா வருவாங்க, ஒரு ஹிண்ட்டு மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க, அதை வச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் தான் படிச்சுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறதெல்லாம் இங்கேயோட பள்ளிக்கூடத்தோடு முடிஞ்சிடும். சரிங்களா? சரி, வாங்க பாடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இங்கே ஆஃப்டர் லேர்னிங் த கான்செப்ட் இன் திஸ் சாப்டர், இந்த பாடத்தில் நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள், நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க? இந்த பாடத்தை படிக்கிறதுனால நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஏன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? அதனால் நம்ம காலையிலேருந்து எழுந்து இரவு தூங்குற வரைக்கும் செய்கிற செயல் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும். நான் இதனால தான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இதில் என்ன காரணத்துக்காக இந்த பாடத்தை படிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா, டு நோ அபவுட் கம்ப்யூட்டர்ஸ், கணினியை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் டு நோ அபவுட் வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் கணினியுடைய பரிணாம வளர்ச்சிகளை பார்த்துப்பீங்க. அப்புறம் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் ஆப்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், கணினி இயல்பாக எப்படியெல்லாம் இயங்குது, பேசிக் ஆப்ரேஷன்னா எப்படி இயங்குது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. டு நோ த காம்பனன்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ், கணினியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பாகங்கள் இருக்குது, அந்த பாகங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. அப்புறம் டு நோ அபவுட் பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர், ஒரு கணினி எப்படி ஆன் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. சரிங்களா? சரி, இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், பூட்டிங்னே சொல்லிகிட்ருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கணினி எப்படி வந்து ஆன் ஆகுது, ஓகேங்களா, பூட் ஆகுது, இயங்க தயாராகுது. சரிங்களா? தயாராகுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதுதான் பூட்டிங். இப்போது ஒரு வாகனத்தை இயக்கிறதுக்காக எடுக்கிறோம். அது என்ன பண்ணணும்? எடுத்த உடனே நம்ம ஒரு சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? கீரை மாற்றுவோம், நம்ம இயக்கிட்டு போவோம். அப்புறம் கீரை மாற்றி 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 அடுத்தடுத்து வேகத்தை கூட்டுவோம், குறைப்போம். வேகத்தை கூட்டுவோம், குறைப்போம். எந்தெந்த இடத்துல பிரேக் போடணுமோ பிரேக் போடுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? அது முதல்ல ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட்டே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே இடத்துல நிற்க வச்சு வேடிக்கை தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி
கணினி இயக்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா அது பூட் ஆகணும். சரிங்களா? அது எப்படி ஆகுது அப்படின்றத நம்ம வந்து இந்த பாடத்தில் கற்றுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்போம் அந்த பெட்டியில். அதெல்லாம் உங்களுடைய அறிவை கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? அதுதான் இங்கே கேள்வி எழுப்பும்போது தான் அது அது என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி தோணும். அதனால் உங்கள் மனசுக்குள்ளே என்னென்னலாம் கேள்வி எழும்புதோ அந்த கேள்விகள் எல்லாம் கேளுங்கள். சரிங்களா? உங்களுக்கு கேட்டு சொல்கிறதுக்கு ஆட்கள் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. சொல்லலைன்ற பட்சத்தில் நீங்கள் புத்தகங்களை தேடுங்க. புத்தகங்களை தேட முடியலைன்ற வாய்ப்பு இருக்கும்போது இணையதளத்தில் தேடுங்க. ஏன்னா இணையதளத்தில் இருக்கிறது எல்லாமே யாரோ எங்கேயோ படிச்சுட்டு இணையதளத்தில் போட்டது தான். சில பேர் உண்மையை போட்டிருப்பாங்க, சில பேர் அவங்களுடைய கருத்துக்களை போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பகுப்பாய்வு செய்து முடிவு செஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இணையத்தில் இருப்பது முற்றிலும் உண்மையும் இல்லை, அதில் பொய்யும் இல்லை. எல்லாம் அவங்க சில கருத்துக்கள் எல்லாம் அவங்கவுங்க சொந்த கருத்துக்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். உங்களுக்கு எது ஏற்றுக்கக்கூடிய வகையில் இருக்கோ அதை நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, இங்கே ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர், கணினியின் தந்தை யார்? சார்லஸ் பாப்பேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவர் அனலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்னு ஒரு கான்செப்டை 1837 கண்டுபிடிச்சாராம். சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். இப்போ அரித்மெட்டிக்னா என்ன? மேக்ஸ். லாஜிக்னா அது சம்மந்தமான ஒரு லாஜிக். சரிங்களா? சரி, பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல், அப்புறம் இன்டெகிரேட்டட் மெமரி விச் லெட் டு டெவலப் த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பர்பஸ் ஆஃப் கான்செப்ட். இன்டெகிரேட்டட் மெமரினா உள்ளே இருக்கக்கூடிய நினைவகம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். அனலிட்டிக்கல் இன்ஜின் முதல் பொதுவான கணிப்பொறிகளை இங்கே அனலிட்டிக்கல் இன்ஜின்னு சொல்லிட்டாங்க. அது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். கணித ஏரண செயலகத்தை பார்ப்பா. தமிழில் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான்ப்பா இருக்குது. சரிப்பா. அடிப்படை கட்டுப்பாட்டு அமைவுகளையும், அதுதான் இங்கே பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல். இன்டகிரேட்டட், அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? உள்ளிணைந்த நினைவகம். சொல்லிட்டு பாருங்க. மெமரினா நினைவகம். அது எவ்வளோ விஷயத்த நினைவில் வச்சுக்குமோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த துவக்கத்தை கண்டுபிடிச்சவர் சார்லஸ் பாப்பேஜ். அந்த துவக்கத்தை வச்சு உருவாக்குனது தான் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும். சரிங்களா? ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். அது நம்மக்கிட்ட கணினி இல்லை அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எல்லார் கையிலையும் யார் கையிலாம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கோ அவங்க எல்லார் கையிலுமே என்ன இருக்குது? ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது. சரிங்களா? சரி, ஆனால் அது எவ்வளோக்கு எவ்வளோ உஷாராக வச்சுக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உஷாராக வச்சுக்கணும். அது நம்மளை என்ன கீழையும் தள்ளும், இல்லை மேலே தூக்கியும் வைக்கும். நாம் பயன்படுத்துவதை பொறுத்து. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, இங்கே இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். சரிங்களா? கணினியின் அறிமுகம். சரிங்களா? சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கணினி எல்லா இடத்துலையும் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் நெட்வொர்க் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து ஸ்பீடாக பண்ணோம் அப்படின்ற மாதிரி, வேலையை சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் வெவ்வேறு நிறுவனங்களில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கால்குலேட்டிங் ஹை ஸ்பீட். ஓகே, ஒரு வேலையை எளிமையாக செய்கிறதுக்காக நமக்கு என்ன தேவைப்படுது? கணினி தேவைப்படுது. அதனால தான் கணினியை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த growth ஆஃப் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி ஸ்டார்டட் வித் த நீட் ஃபார் பர்ஃபார்மிங் ஃபாஸ்ட் கால்குலேஷன்ஸ். அதாவது வேகமாக கணக்கு போடுறதுக்காக முதல்ல வந்து இதை கண்டுபிடிக்கப்பட்டது. சொல்லப்போனால் நம்ம கால்குலேட்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் தான். சரிங்களா? சரி,
The manual method of computing was slow and prone to errors. ஸோ மேனுவலாக இருக்கும்போது அதில் எரர்லாம் வந்துச்சு. அதில் வச்சு தான் என்ன பண்ணாங்க, ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? த ஜேர்னி ஸ்டார்டட். த ஃபஸ்ட் known calculating device is abacus, which led us today to an extremely high-speed calculating devices. அதாவது அபேக்கஸ்னு ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா ஒரு சட்டம் மாதிரி இருக்கும், கட்டை மாதிரி. சரிங்களா? அந்த கட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மணியாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணாங்கன்னா வேகமாக வந்து கணினி இயங்குகிற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? வேகமாக கணினி இயங்குகிற மாதிரி அபேக்கஸை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அந்த அதுக்கு அடுத்ததாக இதை வச்சு கம்ப்யூட்டரை வச்சு நம்ம வேகமாக கால்குலேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் அபேக்கஸ்ன்னு கூகுள் தட்டி பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியும். சரிங்களா? இருங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கேயே காட்ட முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். அப்படியே இருங்க. இன்டர்நெட் கனெக்ட் ஆகின்னு இருக்கு, கனெக்ட் ஆகிடுச்சு. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன் நான். அபேக்கஸ் இதுதான் அபேக்கஸ். சரிங்களா? ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து கால்குலேஷன் பண்ணின்னு இருந்திருக்காங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்ததுனால நம்ம கையில் கணக்கு போடுறத கூட மறந்துட்டோம், அந்தளவுக்கு மாறின்னு வரோம். ஆனாலும் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அபேக்கஸ்க்கான பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். சரி, ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர்னுடைய பரிணாம வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கணிப்பொறியின் தலைமுறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனரேஷன்ஸ், பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இது growth ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து டெவலப்மெண்ட் இன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, முதல் கண்டுபிடிச்ச கணினி 1940லேருந்து 56க்குள்ளே. அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா. சரிங்களா? அது வந்து அதிக அளவு மின்சாரத்தை எடுத்துக்கும். இப்போ இருக்கிற கணினி வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள எஸ்எம்பிஎஸ்னு ஒரு டிவைஸ் இருக்குது. அது வந்து 12 வோல்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிசியில் ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு கரண்ட் இருக்குது. டிசி, நீங்கள் இதெல்லாம் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, ஏசி டிசி எல்லாம். சரிங்களா? அந்த கரண்ட்டில் ஒர்க் ஆகுது. ஆனால் அப்போ வந்து அதுக்கு அதிகமாக கரண்ட்டு தேவைப்பட்டிருக்குது. இன்னொன்று, கம்ப்யூட்டர் வந்து ஓவர் ஹீட் ஆகுமா. அப்போ மட்டும் இல்லை ராஜா, இப்போது கணினி ஹீட் ஆகும், நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு ஹீட் ஆகும். சரிங்களா? நீங்கள் வந்து எந்த கணிப்பொறி நிறுவனங்களை பாருங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா குளிர்சாதன பெட்டி, ஏசியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா கணினிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்தால் தான் அது வேலை செய்யும். நம்ம நிறைய வேலை செஞ்சுட்டா நம்ம மண்டை சூடாகிடுது இல்லையா, அந்த மாதிரி தான் கணினியும். ரொம்ப அதிகமாக இயங்கிடுச்சுன்னா சூடாகி கொஞ்சம் வேகம் வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? அதனால் சூடாகாமல் பார்த்துக்கிறதும் கணினிக்கு ஒரு வகையில் நல்லது. சரிங்களா? இன்னொன்று, ப்ராசஸர் அப்படின்ற இடத்த சூடாகாமல் பார்த்துப்பாங்க. அந்த இடம், அதை பற்றி நம்ம படிக்கும்போது அது எப்படி பார்த்துக்கிறாங்கன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, மிஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு. இதில் வந்து கணினிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மொழி இருக்குது, அந்த மொழியை பயன்படுத்தினாங்க. சரிங்களா? சரி, இதில் வந்து வேக்கம் டியூப்னா ஒரு கண்ணாடி குடுவை, ஒரு கண்ணாடி பாட்டில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் வந்து பெருசாக இருக்கும். அந்த மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய கண்ணாடி குடுவைகளை வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் இமேஜஸ் போடுங்க. இது பார்த்தீங்களா, வேக்கம் டியூப்ஸ். இருங்க, வேக்கம் VACCUM வேக்கம் டியூப் தானே போட்டாங்க, போடுங்க. இதுதான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா
கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து அவங்க சொன்ன மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. இன்னொன்று, ஒரு கட்டடத்தில் வந்து இது நிறைய இடத்த பிடிக்கும். சரிங்களா? இப்போல்லாம் நம்ம பேக்கெட்டில் நம்மளுடைய சட்டை பையில் வச்சு சுற்றுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் பிடிக்கும். பெருசாக இருக்கும், ஆனால் சின்ன வேலையை தான் செய்யும். அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம இங்கே வந்து பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே, டன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து இஎன்ஐஏசி, இடிவிஏசி, யூஎன்ஐவிஏசி, இஎன்ஐஏசி, வெயிட் அபவுட் 27 tons. அப்பா, ஒரு டன்னுனா 1000 கிலோ, 27 டன்னு. சரிங்களா? அதனுடைய வெயிட் இங்கே என்ன போட்டிருக்காங்க, 27 டன்னுன்னே கொடுத்துட்டுருக்குறாங்க. 27,000 கிலோ. சைஸ் வந்து 8 × 100 × 3. சரிங்களா? அதாவது 8 அடி. சரிங்களா? 8 × 100 × 3ன்னு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கால்குலேட்டரில், உங்களுக்கு வந்து எத்தனை அடின்னு தெரியும். சரிங்களா? அவ்வளோ பெருசு. சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 150 வாட்ஸ் பவரை வந்து பயன்படுத்திக்கும். இப்போ வந்து 12 வாட்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? சரி, இது வந்து முதல் ஜென்ரேஷன். ரெண்டாவது ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிரான்சிஸ்டர்லாம் வந்துச்சு. டிரான்சிஸ்டர்னால் கடத்தின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து தெளி தடயங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, ஓகே. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா முதல் ஜென்ரேஷனை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அப்பத்தை விட என்ன இதில் வித்தியாசம் அப்படின்னா, அது ஹீட் ஆகும், இது ஹீட் ஆகாது. அது பவர் அதிகமாக கன்செப்ட் பண்ணும், இது அதிகமாக கன்செப்ஷன் பண்ணாது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி ப்ரோக்ராம் ப்ராசஸ்க்காக கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணாங்க. அப்புறம் மல்டி லாங்குவேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தினாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா IBM 1401. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? IBM 1401 இங்கே தட்டலாம் இருங்க. IBM கம்பெனியில் அப்படி தட்டினாக்கா அதுக்கான இமேஜஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? IBM கணினியை இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, தேர்ட் ஜென்ரேஷனில் ஐசி, இன்டெகிரேட்டட் சிப்ஸ் அப்படி வந்துருச்சு. சரிங்களா? இது எந்த வருஷம் வந்துச்சுன்னா நீங்களே இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. சரிங்களா? இது இன்னும் கரண்ட்டை வந்து கம்மியாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். சரிங்களா? அந்த மொழிகள்லாம் வந்து கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட மொழிகள். சரிங்களா? உயர்நிலை மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி மொழிகள்லாம் வந்து இந்த தேர்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்கு. தேர்ட் ஜென்ரேஷன் தானே அது? ஆமாம், செகண்ட் ஜென்ரேஷன், சாரி. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷனில் தானே, அப்போ 3ஆம் நிலை. ஓகேம்மா. சரி, இப்போ வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் போவோம். இதில் வந்து மைக்ரோ ப்ராசஸர் கண்டுபிடிச்சாங்க. இதுதான் இன்றைக்கி வரைக்கும் யூஸ் ஆகின்னு இருக்குது. சரிங்களா? நான் ஒரு இடத்துல சொன்னேன் இல்லைங்களா, கணினியில் வந்து சூடாகாமல் பார்த்துக்கூடிய இடம் ஒன்று இருக்குது, அது இந்த ப்ராசஸர் தான். சரிங்களா? ஏன்னா அவருக்கு தான் இருக்கிறதுல ரொம்ப வேலை. ஆனால் அவர் எங்கேயாச்சும் உள்ள ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்ருப்பார். அவர் எங்கே இருக்காருன்றதெல்லாம் நம்ம வந்து பிறகு பார்ப்போம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா IBM 360 சீரியஸ். சரிங்களா? அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. IBM 360 சீரியஸ், IBM 360 இதுதான். சரிங்களா? ஏற்கனவே இருந்ததை விட இது இன்னும் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. IBM 360 சீரியஸ். சரிங்களா? சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஹனிவெல் 6000 சீரியஸ். ஹனிவெல்னு ஒரு கணினி. சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய 6000 சீரியஸ். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாகவும் இன்னும் சின்னதாகிடுச்சு. மைக்ரோ சீரியஸ் சச்சஸ் IBM ஆப்பிள் கம்பெனியும் இதை டெவலப் பண்ணாங்க. போர்ட்டபிள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு.
முன்னாடியெல்லாம் கட்டடம் கட்டி ஒரு இடத்துல வச்சா அந்த ஒரே இடத்துல தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு, சுருக்கிட்டாங்க. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் 5th ஜென்ரேஷன். சரிங்களா? இது வந்து அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் சொல்கிறாங்க. சரிங்களா? பேரலல் ப்ராசஸிங். பேரலல் ப்ராசஸிங்னா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு வந்து தெரியும் இல்லைங்களா, வெர்டிக்கல் பேரலல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இது வந்து பேரலாக இயங்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டக்டர்ஸ், இதுக்குள்ளே வந்து சூப்பர் கண்டக்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? கணினி அளவு மிகவும் கணிசமாக குறைக்கப்பட்டது. பாருங்கள், சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமே இங்கே கொடுக்க காணும். நிழல் படங்கள் மற்றும் வரைபடங்கள் புரிந்து கொள்ளும் திறன், சைக்கிள் நுண்ணறிவு, அதான் இப்போ ஆர்டிஃபிஷியல் தனிமை மற்றும் தகுந்த. ஓகே, சரிம்மா. என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சைஸ் ஆர் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ்டு, கணினியினுடைய அளவை குறைச்சிட்டாங்க. கேன் ரெகனைஸ் இமேஜ் அண்ட் கிராஃபிக்ஸ், அதனால் எது வந்து படம், சரிங்களா, எது ஆடியோ, எது வீடியோ, அதெல்லாம் அதனால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லலாம். செயற்கை, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, செயற்கை நுண்ணறிவு. அதாவது நம்ம ஒரு விஷயத்த கீழே போடுனா டக்குன்னு போட்டுற மாட்டோம், ஏன் அப்படின்னு கேள்வி கேட்போம். அந்த மாதிரி அது ஏன்னா நம்ம யோசிக்கிறோம், நம்ம நுண்ணறிவு யோசிக்குது. ஒரு கண்ணாடி பாட்டில் கீழே போட்டால் வந்துடும். யாருன்னா ஒருத்தர் போடு அப்படின்னா, இது போட்டால் வந்துடும், ஏன் போட சொல்கிற அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி மிஷின்லாம் அப்படி இல்லை, போடுனா போட்டுரும். சரிங்களா? ஆனால் இப்போ அதுவும் ஏன் அப்படின்னு கேட்குற மாதிரி உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அப்புறம் ஏபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம், ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் இது வந்து சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். 6வது தலைமுறை எதிர்காலத்தில், வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஹேவ் பிகம் ஸ்மாலர் ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மார்ட்டர் ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மாலர். ஏற்கனவே ரொம்ப சின்னதாகிடுச்சுங்க, இதோட சின்னதாச்சுன்னா என்னென்ன ஆகும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? நம்ம என்ன தான் முன்னாடியே கணிச்சாலும் அதை நம்ம வந்து பார்க்கணும். டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். வாய்ஸ் ரெகனைசிங் சாஃப்ட்வேர், இப்போவே வந்து நம்ம பேசினா நம்ம ஃபோன்லாம் புரிஞ்சுக்குது. சரிங்களா? சரி, இதுதான் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி பரிணாம வளர்ச்சிங்க. சரி, அடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, என்ன தெரியுமா, இஎன்ஐஏசி அப்படின்னு மேலே ஒன்று படித்தோங்களா அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் நியூமெரிக்கல் அண்ட் இன்டெகிரேட்டட் கால்குலேட்டர். இது ஒரு கால்குலேட்டர்ப்பா. அது யார் கண்டுபிடிச்சார்னா, ஜே பிரஸ்பர் எக்கர்ட் அப்படின்றவரும் ஜான் மெக்காலியும் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பெனிசில்வேனியாவில் கண்டுபிடிச்சாங்க. எப்போ? 1943. ஆனால் 1946 வரைக்கும் முடிக்காமல் இருந்தாங்க. சரிங்களா? இது 1800 சதுரடி. ஓகேங்களா? அவ்வளோ சதுரடி வந்து இது வந்து பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் 18,000 வேக்கம் டியூபின்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, வேக்கம் டியூப்பில் தான் வந்து கண்ணி உருவாக்குனாங்கன்னு. 50 டன்னின்ஸ், 50,000 கிலோ. சரிங்களா? அதுதான் முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, சுருக்கி பேக்கெட்டில் எடுத்துன்னு வந்து போட்டோம். இன்னும் சுருக்கி எங்கே திரும்ப வைக்க போகிறோன்றதை வருங்காலத்தில் பார்க்கலாம். சரிங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொன்று கேட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசேஷன் அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒரு எட்டு பார்ப்போம். எங்கப்பா அது காணவே காணுங்க. செயற்கை 6வது தலைமுறை. ஆஹா, பார்த்தீங்களா, ஆங்கில புத்தகத்துக்கும் தமிழ் புத்தகத்துக்கும் சிறு வித்தியாசங்கள் இருக்கிறது. இல்லை அது வேற எங்கேயாவது கொடுத்துட்டாங்களா? இல்லையே. சரி, என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மாடு மாதிரி போட்டிருப்பாங்களா? இருங்களேன், ஒரு முறை பார்த்துடலாம். இது வரைக்கும் இல்லை, பாடமே முடிகிற நேரம் வந்து விட்டது. இதற்கு மேலும் இருக்க வாய்ப்பு இல்லை, அடுத்த பாடமே வரப்போகுது. சரி,
அங்கே ஏதோ சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவோம் இருங்க. கொஞ்சம் ரொம்ப வழவழா குழப்படான்னு நான் இழுத்துட்டெல்லாம் போல, சரிங்களா? சொல்கிற விஷயங்களை சில இடத்துல சொல்லி முடிச்சிடுறேன் நான், சரிங்களா? சரி. நீங்கள் டிஸ்பிளே எல்லாம் கூட பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எப்போ சும்மா அப்பப்போ திரும்பி பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது. மற்றபடி நீங்கள் சும்மா காதில் கேட்டால் கூட போதும். சும்மா ஸ்க்ரீனை பார்த்துட்டு கண்ணெல்லாம் எடுத்துக்காதீங்க, சரிங்களா? சரி. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசேஷன், சரிங்களா? என்ஜின் ஃபார் த இண்டஸ் ஸ்கிரிப்ட் ஹாஸ் பீன் டெவலப்டு யூஸிங் டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்ஸ். அதாவது நியூரல் நெட்வொர்க்குன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்க, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசேஷன் in the script has been developed using deep learning neural networks. அதாவது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் டீப் லேர்னிங் நியூரல் நெட்ஒர்க்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசேஷனை கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஆப்டிக்கல் அப்படின்னா பார்க்குறது, கேரக்டர் அப்படின்னா அதை நீங்கள் எழுத்தாவோ இல்லை வேறு ஏதாவோ வச்சுக்கலாம். ரெகனைசேஷன்னா கண்டுபிடிக்கிறது, சரிங்களா? பார்த்து அந்த உருவகத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தடை இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? கிவன் ஃபோட்டோகிராஃப் ஸ்கேன் ஆர் எனி இமேஜஸ் ஃபீட் இன் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆர் ஆர்டிஃபேக்ட் த சிஸ்டம் வில் ஏபிள் டு ரெகனைஸ் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் த சிம்பிள். எதுவும் இல்லைப்பா. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் பார்த்து அது கண்டுபிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர் ஆர் டோட்டலி 417 சிம்பிள்ஸ் கிராஃபிக்ஸ் கேரக்டர்ஸ் இந்த இண்டஸ்கிரிப்ட். இந்த இண்டஸ்கிரிப்ட் கியூஆர் கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த இண்டஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா 417 சிம்பிள்ஸ் இருக்குமா, கிராஃபிமிக்ஸ் இருக்குமா, கேரக்டர்ஸ் இருக்குமா, ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குமா, ஓகேங்களா? ஜஸ்ட்டு 3700 ப்ளஸ் டெக்ஸ்ட் இருக்குமா, ஓகேங்களா? எக்ஸ்பர்ட் லெவல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க, சரிங்களா? சரி, அடுத்து வந்து 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் 6வது தலைமுறைக்காக வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன 6வது தலைமுறையில் இருக்குது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ், சரிங்களா? அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் இங்கே முதல்ல சொல்லியிருக்காங்க, சரிங்களா? The 6th generation will be explosive growth of wide area network. அதாவது இது இன்னும் நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகுது அப்படின்றாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா என்றைக்கு நான் கணினியில் உட்காந்தனோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, உடலில் இருந்த பலம் குறைந்து விட்டதுன்னு தான் சொல்லுவேன், சரிங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் நான் மிதி வண்டியை இயக்குவேன், நல்ல சுறுசுறுப்பாக இருப்பேன், கை காலில் ஸ்ட்ரென்த்து வந்து அவ்வளோ பலமாக இருக்கும். ஆனால் அதுக்கு என்றைக்கு கணினியில் கல்லூரி முடித்ததுக்கப்புறம் உட்கார ஆரம்பிச்சினோ அன்றைக்கி கொஞ்சம் சோம்பல் தட்டிடுச்சு. அதுக்கப்புறம் நானாக கொஞ்சம் யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் உங்களுக்கு எது தேவையோ அது பண்ணிக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லதுப்பா, பார்த்துக்கோங்க, சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பயன்படுத்துகிறாங்களாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஏதோ சொல்லிகிட்டே வராங்க. சரி, டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன், சரிங்களா? தரவு மற்றும் தகவல். இங்கே டேட்டாவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா தரவு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? சரி, கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கேன். சரி, we all know what is computer is. நமக்கு கணினினா என்னன்னு இப்போ தெரிஞ்சிடுச்சு, சரிங்களா? It is an electronic device and process the input according to set of instructions provide. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வேகமான அவுட்புட் தரக்கூடிய ஒரு இயந்திரம், சரிங்களா? கம்ப்யூட்டர் ஆர் வெரி வெர்சடைல் அண்ட் ஆஸ் தே டூ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டாஸ்க் சச் as ஸ்டோரிங் டேட்டா, வெதர் ஃபோர்காஸ்டிங், புக்கிங் ஏர்லைன்ஸ். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துக்கும் வேகமாக்குற மாதிரி கணினி பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம படிச்சுனுங்கிறத சிம்பிளாக போயிடலாம். டேட்டா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட்டான்னு சொல்லிட்டாங்க இல்லையா, தரவு. தரவுனா என்ன? டேட்டா இஸ் டிஃபைன் அஸ்
data is defined as an unprocessed collection of raw facts suitable for communicating, interpreting or processing. அதாவது டேட்டான்றது என்ன அப்படின்னா ப்ராசஸ் பண்ணாத ஒரு தகவல், சரிங்களா? ஏதோ ஒரு தகவல், அதுதான் டேட்டா, சரிங்களா? சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? டேட்டா இங்கே சொல்லிட்டாங்க. தரவு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா? தரவு தரவு என்பது பல்வேறு வகைகளும் தரப்படும் செயற்படுத்தப்படாத செய்தி துணுக்கு. அதான்ப்பா ஒரு தகவல், சரிங்களா? சரி, செயல்படுத்தப்படாத தகவல். சரி, இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் இஸ் a collection of facts from which conclusions may be drawn. In simple words, we can say that data is raw, new facts that is processed to give meaningful order, structure, information. சரி, அதாவது டேட்டான்றது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்தாத ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்க, இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அதுக்கு அடுத்த கட்டம்னு சொல்கிறாங்க. தகவல் என்பது முடிவுகளை எடுக்கக்கூடிய உண்மைகளின் தொகுப்பாகும். தரவு என்பது சரியான பொருள் கொண்ட முறைப்படுத்தப்படாத அல்லது கட்டமைக்கப்படாத தகவல், சரிங்களா? எடுத்துக்காட்டாக கவிதா வயது 16 என்ற கூற்று கவிதாவை பற்றி சரியான பொருள் கொண்ட அர்த்தமுள்ள தகவலை தருகிறது. எதுவும் உள்ளப்பா, முன்னாடி 1 3 4 16 கவிதா சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கவிதா 16, அதாவது கவிதா அவங்களுக்கு 16 வயசு அப்படின்றத வந்து அது சரியாக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? இதுதான் இன்புட்டு, ப்ராசஸ்ஸு, அவுட்புட்டு, சரிங்களா? ஒரு தகவலை நம்ம கொடுத்துட்டோம், அது வந்து என்ன பண்ணுது, ப்ராசஸ் பண்ணுது, அவுட்புட் கொடுக்கும்போது அது இன்ஃபர்மேஷனாக வருது, அவ்வளோதான், சரிங்களா? இதுக்குள்ளே ரொம்ப போக வேணாம். அப்புறம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், கணினிக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். கணினி என்பது என்னென்னா மென்பொருள் அண்ட் மென்பொருள் அண்ட் வன்பொருள்னா ஹார்ட்வேர், சரிங்களா? கணிப்பொறி என்பது ஒரு மின்னணு சாதனம் ஆகும். இதுதான் அது 1.5 எங்கே ஸ்டார்ட் ஆகுது? கணிப்பொறி என்பது வன்பொருள் மற்றும் மென்பொருள். வன்பொருள்னா ஹார்ட்வேர்ப்பா, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு படுதோ அதெல்லாம் வன்பொருள், அவ்வளோதான், அதோடு முடிச்சுக்கலாம், சரிங்களா? சரி, both hardware and software make the computer system function. ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் இருந்தால் தான் என்ன ஆகும், கம்ப்யூட்டர் வந்து வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க? இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், சைக்கிள், இதுதான் அது பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, வாங்க இங்கே படம் பார்த்து கதை சொல் அப்படின்ற இடத்துக்கு போவோம். இதுதான் கணினி, சரிங்களா? இந்த கணினியில் நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க, சரிங்களா? அந்த இன்புட் எங்கே போகுது அப்படின்னா இங்கேருந்து நேராக மெயின் மெமரிக்கு போகுது, சரிங்களா? மெயின் மெமரியிலேருந்து எங்கே போகுது, அப்படியே இன்டர்னல் மெமரிக்கு போகுது, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் போகுது, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்லேருந்து மறுபடியும் இன்டர்னல் மெமரிக்கு வருது, மறுபடியும் மெயின் மெமரிக்கு வருது. ஸோ மெயின் மெமரியிலேருந்து செகண்டரி ஸ்டோரேஜ் போகும், செகண்டரி ஸ்டோரேஜ்லேருந்து மெயின் மெமரிக்கு வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த செகண்டரி ஸ்டோரேஜ்லேருந்து எங்கே போகுது, அவுட்புட்டுக்கு போகுது. இவ்வளோ தான்ப்பா, சரிங்களா? இதுக்கு சென்டரில் வந்து இது கண்ட்ரோல் யூனிட் போயிட்டு வரும், அது எந்த வழியாக போகுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இங்கே, சரிங்களா? அதுதான், நீங்கள் ஒரு விஷயத்தை இன்புட் கொடுக்குறீங்க, அது கண்ட்ரோல் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் போயிட்டு இங்கெல்லாம், அதான் ஒரு ஸ்டேஜாக போயிட்டு கடைசியில் உங்களுக்கு எங்கே வரும்னா அவுட்புட்டுக்கு வரும், சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிகப்பு கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாம் டேட்டா. ஒரு தகவலை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது எங்கெல்லாம் போகுது, எங்கெல்லாம் வருதுன்னு. இந்த புள்ளியாக கொடுத்துருக்கிறது கண்ட்ரோல் பாத், சரிங்களா? அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றது, சரிங்களா? இது ரொம்ப நீங்கள் குழப்பிக்க வேணாம், சரிங்களா? இதில் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். இன்புட் யூனிட்,
நீங்கள் எதெல்லாம் இன்புட் டிவைஸ்னு சொல்ல போகிறீங்களோ அதெல்லாம் இன்புட் யூனிட், எதெல்லாம் அவுட்புட் டிவைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்ட் அண்ட் மவுஸ், அவுட்புட் டிவைஸ் மானிட்டர், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ கீபோர்டில் நீங்கள் ஏதோ ஒன்று தட்டுறீங்க, அது எங்கே போகும்? சிபியூக்கு போகும். சிபியூக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அது ஒன்று ஒன்றா கடந்து போயிட்டு கடைசியில் நம்மளுக்கு மானிட்டரில் காமிக்கும். அவ்வளோதான். கீபோர்டில் ஸ்டார்ட் பண்ணி மானிட்டரில் முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. இன்புட் யூனிட் இஸ் யூஸ்டு டு ஃபீட் எனி ஃபார்ம் டேட்டா டு த கம்ப்யூட்டர் விச் கேன் பி ஸ்டோர்ட் இன் த மெமரி யூனிட். அதுதான் மேலே படத்தில் என்ன காமிச்சிருக்காங்களோ அதுக்கான விளக்கங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சிபியூ என்ன பண்ணும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் என்ன பண்ணும், இதெல்லாம் நீங்களே உட்காந்து படித்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எளிமையாக தான் இருக்குது. அடுத்து கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், அவுட்புட் யூனிட் என்ன பண்ணும், மெமரி யூனிட் வந்து சேமிக்கும். சரிங்களா? இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக தகவல் சொல்ல வேண்டியது எதாவது இருக்கான்னு நான் பார்க்குறேன். இல்லை. சரிங்களா? சரி. இந்த ரேம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே. ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி. அதை பற்றி நம்ம கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டில். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே முடியும். அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் சரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இந்த 3 விதமான படிப்பு இருக்குது +1 +2ல். இது எது படித்தாலும் அடிப்படை ஒன்று தான். சரிங்களா? சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். அதாவது நீங்கள் வந்து கணினியில் சரிப்பா, ரொம்ப எளிமையாக சொல்கிறேன்ப்பா. இப்போ உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் கணினியை பற்றி சொல்லி கொடுக்குறது எனக்கு ரொம்ப 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 ஈஸி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த ஃபோனு நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, நீங்கள் பேசுகிறத உள்வாங்கிக்குது பாருங்கள் ஒரு மைக்கு. அந்த மைக்கு தான் என்னன்னா இன்புட் டிவைஸ். சரிங்களா? நீங்கள் பேசுகிறது உங்கள் எதிர்க்க இருக்கக்கூடிய உங்கள் நண்பருக்கோ இல்லை உங்கள் பெற்றோருக்கோ கேட்குது பாருங்கள் காதில். அங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்பீக்கர் தான் அவுட்புட் டிவைஸ். இங்கே நீங்கள் பேசுகிறத உள்வாங்கிக்கிறது மைக்கு, அங்கே அவங்களுக்கு வெளியே கொடுக்கறது ஸ்பீக்கர். சரிங்களா? அந்த ஸ்பீக்கர் தான் அவுட்புட் டிவைஸ். இது வந்து ஃபோனில். அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் இன்புட் டிவைஸ்னால் இங்கே சில இதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் விரிவாக நீங்கள் தான் நெட்டில் செக் பண்ணி படிக்கணும். சரிங்களா? கீபோர்டில் நம்ம டைப் பண்ண போகிறோம். அடுத்து மவுஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணிக்க போகிறோம். இங்கே வந்து மவுஸ் யார் கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவர் வந்து 1960லேருந்து 70 காலகட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு. இதை வந்து தமிழில் சுட்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கொஞ்சம் வார்த்தை நல்லா தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் எல்லாருமே ஆதார் கார்டெலாம் எடுத்திருப்பீங்க. அங்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வைப்போம். சரிங்களா? இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு இன்புட் டிவைஸா அவுட்புட் டிவைஸான்னு நீங்களாக யோசிங்க. சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்து ஸ்கேனர் வந்து உள்ளே தான் எடுத்துக்குது, இதுவும் உள்வாங்கிக்குது. அப்போ இதுவும் இன்புட் டிவைஸ் தான். அப்புறம் ட்ராக் பால், இது வந்து பார்த்திங்கன்னா மவுஸுக்கு பதில் முன்னாடிலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ தான் வந்து அதெல்லாம் சுருங்கி மவுஸாக வந்துச்சு. ரெட்டினல் ஸ்கேனர், கண்ணு ஸ்கேன் பண்ணுறாங்க இல்லையா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான இன்புட் டிவைஸ். லைட் பண்ணு. அப்புறம் இது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்கோட் ரீடர் இருக்கும், ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். சரிங்களா? இப்போ ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அந்த பொருளை வந்து இந்த மிஷின் வச்சு ஸ்கேன் பண்ணால் அது சிஸ்டமில் இந்த பொருளினுடைய பெயர் என்ன, இதனுடைய விலை என்ன அப்படின்றதெல்லாம் கணினியில் வந்துடும். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்கோட் ரீடர். அதுக்கப்புறம் அதை நம்ம பேசணும் இல்லைங்களா, வாய்ஸ் இன்புட் சிஸ்டம். இந்த மைக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த மைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட்டு, இதில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்து அவுட்புட்டு. அதுக்கு அடுத்து டிஜிட்டல் கேமரா என்ன பண்ணுது, உள்ளே வாங்கிக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன். ஸோ மொபைலில் நீங்கள் வந்து டச் பண்ணி பயன்படுத்துகிறீங்க இல்லைங்களா, அது எல்லாமே வந்து டச் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. இது வந்து GUI அப்படின்னு சொல்லுவாங்க. GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். சரிங்களா?
கிராஃபிக்கலாக பயன்படுத்துறது. சரிங்களா? அப்புறம் கீயர் கீயர்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. கீயர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டிவைஸு. சிக்னலிங் பை ஹேண்ட். நீங்கள் கையில் சிக்னல் காமிச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து இயங்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சு தான் இப்போ கிராஃபிக்ஸில் படம்லாம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல போனீங்கன்னா இப்போ வந்து என்ன படம் சொல்லலாம்? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சரிங்களா? எந்திரன் ஒரு படம் வந்தது. அதில் ரஜினி சார் நடிச்சிருப்பார். சரிங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரோபோ மாதிரி வேஷம் போட்டு தான் நடிச்சிருப்பார். அதில் ரோபோட் நடந்து வர மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் அவர் வந்து உண்மையாலே ரோபோவாக மாறல. அவர் கையில் இந்த கீயர்லாம் மாட்டியிருப்பாங்க. கையில் கால்லெல்லாம் மாட்டிட்டு நீங்கள் இப்படி நடங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் அப்படி நடந்திருப்பார். அதே மாதிரி சிஸ்டம் மானிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் நடக்கும். சரிங்களா? அவர் நடந்து நடிச்சிருப்பார் அதே மாதிரி. ஆனால் சிஸ்டமில் காட்டும்போது அது ரோபோட் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கும். சரிங்களா? இதுதான் கீயரு. இதை பற்றி இன்னும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து வந்து அவுட்புட் டிவைஸ். இவ்வளோ நேரம் இன்புட் டிவைஸ் எதெல்லாம் தகவல் உள்ளே வாங்கிக்குதுன்னு பார்த்தோம். இப்போ எதெல்லாம் தகவல் வெளியே கொடுக்குது? மானிட்டர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஆர்டி மானிட்டர்னு ரொம்ப பெருசாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்இடி மானிட்டர், எல்சிடி மானிட்டர் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் சிஆர்டி மானிட்டர். கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருந்து அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்னதாக மாறின்னு வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி மானிட்டர், NITOR எல்சிடி மானிட்டர் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி மானிட்டர் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. சரிங்களா? சரி, மானிட்டர் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து VGAன்னு ஒரு கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? VGA வீடியோ கிராஃபிக்ஸ் அண்ட் அரே அப்படின்னு சொல்லிட்டு VGAன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த கேபிள் தெரியும். சரிங்களா? ப்ளாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ப்ளாட்டர் அப்படின்னா என்னென்னா இது ஒரு அவுட்புட் டிவைஸ். சரிங்களா? அதாவது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியே ஸ்கேன் பண்ணால் வெளியே வரும். சரிங்களா? அதுதான் ப்ளாட்டர். சொல்ல போனீங்கன்னா நீங்கள் இப்போ அங்கங்கே பேனர்கள்லாம் பார்க்குறீங்களே, அந்த பேனர்லாம் வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்து பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவலை பிரிண்ட் பண்ணி வெளியே கொடுக்கும். இந்த புத்தகம் நம்ம படிச்சுன்னுக்கிறோம்ல, இந்த புத்தகம் வந்து இப்போ எப்படி சாஃப்ட் காப்பியாக இருக்குது இல்லையா லேப்டாப்பில், இதை நம்ம கையில் பேப்பரில் வேணும்னா என்ன பண்ணணும்? பிரிண்ட்டு தான் பண்ணணும். அப்போ அது எதை பிரிண்ட் பண்ணுது? ஒரு பிரிண்டர் மிஷின் தான் பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? இதில் வந்து இம்பேக்ட் பிரிண்டர், நான் இம்பேக்ட் பிரிண்டர் அப்படின்னு மாதிரி 2 வகையில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இம்பேக்ட் பிரிண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் பிரிண்டர்ஸ் பிரிண்ட் வித் ஸ்ட்ரிக்கிங் ஆஃப் ஆம்பர்ஸ் ஆர் பின் ஆன் ரிப்பன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிப்பன் மாதிரி ஒன்று இருக்கும்பா. சரிங்களா? அந்த என்ன பிரிண்டர் சொல்லியிருக்காங்க? இம்பேக்ட் பிரிண்டர். இதை வந்து டாட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? இம்பேக்ட் பிரிண்டர். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பேக்ட் பிரிண்டரில் ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும்பா. சரிங்களா? அந்த ரிப்பன் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அது டாட்டாக பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? அது எக்ஸாம்பிளில் தான் என்ன சொல்லியிருக்காங்க, டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இம்பேக்ட் பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டாக லேசர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வேகம் குறைவாக இருக்கும், இது வேகம் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 100 ppm, அதாவது 100 பேப்பர் பர் மினிட், 100 பேஜஸ். ஒரு பேப்பருக்கு 2 பேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடிக்கு என்ன பண்ணும், அது வந்து 100 பேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் பிரிண்ட் பண்ணும். எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 100 லைன்ஸ். கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணும். சரிங்களா? அதை நீங்கள் வந்து பாருங்கள், யூடியூப்பில் வீடியோ போட்டு
இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அப்படின்னு போட்டு பாருங்கள், அது எப்படி பிரிண்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? இங்க் ஜெட் பிரிண்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர் பவுடரில் ஒர்க் ஆகும். இங்க் ஜெட் பிரிண்டர் இங்கில் ஒர்க் ஆகும். சரிங்களா? லேசரோட கொஞ்சம் ஸ்பீடு கம்மி தான். ஸ்பீக்கர் வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ், நம்மளுக்கு ஆடியோவை கொடுக்கும். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டரில் என்ன பண்ணலாம், நம்ம லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்லேயோ செவத்துலேயோ ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் எப்படி பூட் ஆகுது, அதாவது இந்த பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். இப்போவே வந்து கொஞ்சம் வீடியோ பெருசாக போயின்னு இருக்குது, 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆமாப்பா, இதோட முடியுதுப்பா. சரி, இது கொஞ்சம் தெளிவாகவே பார்த்து முடிச்சிருவோம். சரிங்களா? சரி, பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர், அதாவது ஓஎஸ் அப்படின்றது என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு மிஷினை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அது வெறும் ஜடம் மாதிரி தான் இருக்கும், உயிரற்ற ஜடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அதுக்குள்ளே உயிர் வேணும்னா ஒரு மென்பொருள் வேண்டும். அந்த மென்பொருளை தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஓஎஸ். சரிங்களா? சரி, ஓஎஸ் இஸ் அண்ட் பேசிக் சாஃப்ட்வேர் தட் மேக் த கம்ப்யூட்டர் டு ஒர்க். கணினி இயங்கிறதுக்கான ஒரு அடிப்படை மென்பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ். சரிங்களா? when a computer is switched on, ஒரு கணினியை ஆன் பண்ணும்போது அதில் எந்த தகவலும் இருக்காது. there is no information in the RAM. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் ரோம், ரீட் ஒன்லி மெமரின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது வந்து கொஞ்சம் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா மெமரியில் வச்சுக்கூடிய இன்ஃபர்மேஷனை அப்பப்போ மறந்துடும். ஆனால் ரோம் வந்து எப்பவுமே மைண்டில் வச்சுக்கும். சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் தப்பாலாம் எடுத்துக்கூடாதீங்க. ரேம் வந்து ஜென்ஸ் மாதிரி. ஒரு விஷயத்த நான் குறை சொல்லலை, இருக்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். சில விஷயங்களை சில நேரங்களில் சில காலத்தில் மறந்துடுவாங்க. ஆனால் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மைண்டில் எப்போ நடக்கிற விஷயமோ அவங்க மைண்டில் வந்து அப்படியே சேமித்து வச்சுருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரேமுக்கும் ரோமுக்கும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். மற்றபடி யாரையும் குறை சொல்வதற்காகவோ கிண்டல் கேலி செய்வதற்காகவோ நான் இதை சொல்லலை. சரிங்களா? ரேம்ன்றது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, நினைவில் தேவையானப்போ வச்சுக்கும், தேவையில்லாதப்போ அது மறந்துடும். ரோம்ன்றது வந்து எப்போவுமே நினைவில் வச்சுக்கும். சரிங்களா? பெண்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை அப்படியே மனசில் வச்சுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, நம்ம அதை பற்றியெல்லாம் பிறகு பார்ப்போம். சரிங்களா? ரோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா தி ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராமிங் கால்டு போஸ்ட். அதாவது கணினி ஆன் ஆகும்போது என்ன ஆகும்னா போஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் உருவாகும். போஸ்ட்னா என்னென்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். அதாவது ஆன் ஆகும்போது தன்னைத்தானே செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா கணினியில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கும். சரிங்களா? எல்லாம் இருந்துச்சுன்னா தான் அது என்ன பண்ணும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துக்கு போகும். அடுத்த இடம் எதுனா பயாஸ், பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம், அங்கே போகும். சரிங்களா? பயாஸ் தான் வந்து ரோம். சரிங்களா? சரி, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு பூட்டிங். பூட்டிங் முடிச்சிட்டாங்களா? சரி, ஓகே. இந்த ப்ராசஸ் இஸ் கால்டு தேர் ஆஃப்டர் ப்ரோக்ராமிங் கால்டு பூட் ஸ்ட்ராப் லோடர். அதாவது பூட் ஸ்ட்ராப் லோடர்னு ஓஎஸில் ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த இடத்துக்கு போகும். அவர் தான் என்ன பண்ணுவார், இந்த ஓஎஸ் எங்கே இருக்குன்னா ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஓஎஸ் ஃப்ரம் ஹார்ட் டிஸ்க் இன்டு மெயின் மெமரி. சரிங்களா? ஹார்ட் டிஸ்க்லேருந்து மெயின் மெமரிக்கு போகும். ஹார்ட் டிஸ்க்கு தான் போகும். சரிங்களா? அதுதான் மெயின் மெமரி. அதுக்கப்புறம் ஓஎஸ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? சரி, இதில் கோல்டு பூட்டிங் வார்ம் பூட்டிங்னா சொல்கிறாங்க. இதை பற்றி நானே இவ்வளோ நாளாக கேள்விப்படல. when the system start initial stage switched on, we call it cold boot or hot booting. we can user pursue the ஓகே, நாம் வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறதுக்கு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கோல்டு பூட்னு சொல்கிறாங்க. when the system restart, when reset button is pressed, வார்ம் பூட்டிங் அண்ட் சாஃப்ட் பூட்டிங். சிஸ்டம் ஆன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஷட் டவுன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா மவுஸ் வச்சு, இது வந்து சாஃப்ட் பூட்டிங் சொல்கிறாங்க. வார்ம் பூட்டிங் சொல்கிறாங்க. சரிங்களா?
சரி, வேற என்ன? இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். கம்ப்யூட்டர்னுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் பற்றி சொன்னாங்க இல்லையா? ஓகே, இதில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துருக்காங்க. அதை நீங்கள் தான் படிச்சுக்கணும். சரிங்களா? என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதான் இங்கே தான் சொல்லிட்டாங்களே சார். கீபோர்டு இருக்குது, மவுஸ் இருக்குது, மானிட்டர் இருக்குது அப்படின்னா, இதை தவிர்த்து சிபியூக்குள்ளே என்னென்ன இருக்குது? இங்கே ரேம்ன்றாங்க, ரோம்ன்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுதான் கம்ப்யூட்டருடைய காம்போனன்ட்ஸ் தான். சரிங்களா? அதனால் அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் இன்னும் கணினி வந்து எப்படி நல்லா இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் இன்னும் நல்லா பாருங்கள். சரிங்களா? இந்த பாருங்கள், டு நோ த காம்போனன்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் காம்போனன்ட்ஸ் வந்து இங்கே முழுமையாக சொல்லலை. சரிங்களா? சரி, இதை பாருங்கள், டு நோ த காம்போனன்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். எங்கள் கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ் பற்றி முழுமையாக சொல்லலை. சரிங்களா? ஸோ ப்ராசஸர் பற்றி சொல்லியிருக்கணும். அதனால் நம்ம இன்புட் அவுட்புட் டிவைசஸ் பற்றி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? அந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி, இந்த பாடத்தில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். சும்மா இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேகமாக ரிமெம்பர் பண்ணி இதோடு முடிச்சுக்கலாம். இன்னொன்று நான் அடிக்கடிக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் சரி, உங்கள் ஆசிரியராக இருக்கட்டும், இல்லை நானாக இருக்கட்டும், இல்லை வேறு யார் சொல்லி கொடுத்ததாக இருக்கட்டும், நீங்களாக ஒரு முறை முயற்சி எடுத்து தேடி படிப்பது உங்கள் அறிவை வளர்த்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என்பதை எப்போதும் மறக்காதீர்கள். சரிங்களா? சரி, உங்கள் முயற்சி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இல்லைன்னா எந்த ஸ்டேஜுக்குமே போக முடியாது. சரிங்களா? சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சீன் எவ்ரிவேர். அது எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் ரொம்ப வேகமாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் 6 டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷனாக பிரிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் கணினி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹார்ட்வேர் இஸ் ஏ ஃபிசிக்கல் காம்பனண்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஓகே, ஹார்ட்வேர்னால் என்னென்னா ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்படின்னா கணினிக்குள்ளே இருக்கக்கூடிய மென்பொருள். இன்புட் யூனிட். ஓகே, யூஸ்டு டு ஃபீடு. இன்புட் யூனிட் வந்து தகவலை உள்ளே வாங்கிக்கும். சிபியூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த தகவலை வந்து ப்ராசஸ் பண்ணும். அவுட்புட் டிவைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ண தகவலை வெளியே கொடுக்கும். சரிங்களா? மெமரியில் வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி மெமரின்னு இருக்குது. ப்ரைமரி மெமரினா ரேமு, செகண்டரி மெமரினா ஹார்ட் டிஸ்க்கு. அது ஏன் ப்ரைமரி செகண்டரி அப்படின்றத நம்மளுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆக்டிவிட்டி என்னென்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்கள் செய்ய மறக்கவே கூடாது. சரிங்களா? இருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் தகவலை. அதாவது படிப்பு என்பது உங்களை ஊக்குவிப்பது தான். இங்கே சொல்லி கொடுக்குறது மட்டுமே உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? இது பாருங்கள், மாணவ செயற்பாடுகள், கணிப்பொறியின் வகைகளை விளக்குக. கம்ப்யூட்டரை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் விளக்கணும். நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த பாடத்தில் இருக்கிறது மட்டும் அப்படியே எடுத்துக்கூடாது. இங்கேயே இப்படி கொடுத்துருக்காங்கன்னா கல்லூரி போகும்போது நீங்கள் புக்கில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி மார்க் எழுதிட்டு எனக்கு வேலை கிடச்சிடணும், நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்லாம் பேசக்கூடாது. சரிங்களா? சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கிவ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் மதர் போர்ட் நேம்ஸ், ரேம் கெப்பாசிட்டி யூஸ்ட் இன் இயர்ஸ். அதாவது ரேம் வந்து 1993 2016 வரையும், இல்லை 2022 வரையும் எவ்வளோ கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிவ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் மதர் போர்ட் நேம்ஸ், மதர் போர்டினுடைய பெயர்கள்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மென்ஷன் 2 நியூ இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ்.
ஓகே. இங்கே புக்கில் எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையுமே அவங்களே கொடுத்துட்டா நீங்கள் என்ன தேடி படிப்பீங்க? அதனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மென்ஷன் டூ நியூ இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் தேர் ஆர் நாட் கிவன் இன் த சாப்டர். இந்த பாடத்தில் கொடுக்காத 2 மட்டும் இல்லை, இதில் கொடுக்காத இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸை நீங்களா தேடி கண்டுபிடிங்க. சரிங்களா? நீங்களா படிக்காத வரைக்கும், நீங்களா தேடாத வரைக்கும் உங்கள் அறிவு வளராது. சரி, நாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பாடத்தில் இன்னொரு புது விஷயத்தோடு பார்ப்போம். முடிஞ்சால் இதை மட்டும் கேஸ் ஸ்டடின்னு இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் தனியாக வந்து நம்ம ஒரு வீடியோவாக பதிவிடலாம். சரிங்களா? கேஸ் ஸ்டடி, சொற்களஞ்சியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது நான் சொன்னேன் இல்லையா, கணினி துறைக்குன்னு சில தனித்துவமான வார்த்தைகள்லாம் இருக்கும். அந்த வார்த்தையை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை பற்றி வேணால் நம்ம தனியாக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த பாடம் என்ன? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, கணினியின் அடிப்படை, கணினி அறிமுகம். சரி, ஓகே. பாடம் 2 வந்து பிறகு பார்ப்போம். பாடம் 1லே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் படிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லலாம். படிங்க, பயிற்சி பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு உதவும். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.